கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 120 கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். நாவு நம் உடல் உறுப்புகளில் மிக முக்கியமானது. ஏனெனில் நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமைகளை பேசும். நாவும் நெருப்புதான். அதனாலே பிதாவை துதிக்கிறோம், மனுஷரை சபிக்கிறோம். எனவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் தன் ஆத்மாவை தப்புவிக்க தாவீது ஜெபம் செய்கிறார். காரணம் என்ன? கபட நாவுக்கு பலவானின் கூர்மையான அம்பு கிடைக்கும். கபட நாவுள்ளவன் எப்பொழுதும் தன் வாழ்க்கையை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். பலவானின் கூர்மையான அம்பு போல காயப்படுத்தும். சூறை செடிகளை எரிக்கும் தழல் கிடைக்கும். கபட நாவுள்ளவன் தன் வாழ்க்கையை சுட்டெரித்து போடுகிறான். அதற்கு அழிவுதான் கிடைக்கும். அதாவது மனிதனுக்கு நல்லதை அல்லது தீயதை வகையறுக்கிற முக்கிய பங்கு நாவுக்கு இருக்கிறது. எனவே நாவை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கபட நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருந்து நன்மையை பார்க்கிலும் தீமையையும் உண்மையை காட்டிலும் பொய்யை விரும்புகிற, ஆகவே நாவினால் தவறாக பேசியதை எவரிடமிருந்தும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று நீதிமொழிகள் 21 வாசிக்கிறோம். இனிய சொற்கள் தேன்கூடு போல, ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாம் என்று நீதிமொழிகள் 16:24 வாசிக்கிறோம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். குணசாலியான பெண்ணின் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஏனெனில் அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. நாம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எனவே இருதயத்தில் நல்ல நினைவுகளை கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசி மனிதருக்கும் ஆண்டவருக்கும் பிரியமாக வாழ்ந்து காட்டுவோம். நாவினால் புறங்கூறாமலும் தீமையானதை பேசாமலும் நம் வாழ்க்கையை காத்து கொண்டால் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நம் வாழ்விலும் குடும்பத்திலும் பெற்று ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருக்கலாம். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் வழிகளை காத்து கொண்டு உமக்குள் ஆசீர்வாதத்தை காண செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.